ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகஸ்தியர் கூடம் ட்ரெக். இதில் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்ன எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரிவாண்ட்ரம்க்கு போயிடுங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டும் ஆப்போசிட்டில். உங்களுக்கு அங்கே ஸ்டே, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். டாமெட்ரிலாம் 250 இருக்குது. பேக் வைக்கிற கிளாக் ரூம் பெர் டேக்கு 30 rupees. ஷார்ப்பாக 5 o'clock, 5:01 கிடையாது, 4:59 கிடையாது, எக்ஸாக்டாக போனக்காடுக்கு பஸ் எடுத்துருவாங்க. போனக்காடுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க. பஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறுத்துவாங்க, வித்துரான்ற வில்லேஜ்க்கு முன்னாடி. அதுதான் கடைசி வில்லேஜ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான். அங்கே உங்களுக்கு வேண்டிய காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சுக்கு வேண்டியதும் வாங்கிக்கோங்க. இங்கே லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் மிஸ் பண்ணவங்க அங்கே ஃபாரஸ்ட் என்ட்ரியில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே மட்டரிசி சாதம் தான் கிடைக்கும். நம்ம கண்டக்டர் என்ன தான் வேகமாக போனாலும் ஒரு 7:45க்கு கொண்டு போய் தான் அங்கே நிறுத்துவார். ஸோ அங்கேருந்தே நம்மளோட வாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டாப்பிங்லேருந்து 2 kilometers நம்ம நடந்து தான் போகணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு அபேன் பண்ணப்பட்ட டீ ஃபேக்ட்ரி. அங்கே இருந்த எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே ரொம்ப வருஷம் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். அங்கங்கே பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடமும் ஒரு குட்டி அகஸ்தியர் கோயிலும் இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம். இப்போதைக்கு ஃபாரஸ்ட் என்ட்ரி ரொம்ப முக்கியம். ரொம்ப வேகமாக நடந்து போகணும். ஏன்னா 7:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. போன அப்புறம் தான் தெரிஞ்சது 11 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லியிருந்தாங்க. அங்கே என்னென்ன மேண்டேட்ரிஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். புக்கிங் கன்ஃபர்மேஷனோடவே உங்களுக்கு ஒரு PDF வரும். அதில் உங்கள் QR கோட் ப்ளஸ் அஃபிடவிட் ஒன்று அண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும். இது 3மே ஃபில் பண்ணி கொண்டு வரணும். கூட உங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு வந்துடணும். இது அங்கே செக் அப்புறம் உங்கள் பேக்ஸை செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் அண்ட் சோப் நாட் அலவுட். பட் பிளாஸ்டிக் 3 பிளாஸ்டிக் வரைக்கும் 200 rupees செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா அந்த 200 rupees உங்கள்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி உங்ககிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் மேலே போய் கேம்ப் சைட்டில் அந்த ஃபார்மை காமிச்சு சைன் பண்ணிடணும், நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்து கீழே அவங்க கேன்சல்னு போட்டு உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. இப்படி பண்ணிங்கன்னா அந்த ட்ரெக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரெக் டோட்டலாக 40 kilometers. நம்ம அங்கே நடக்க ஆரம்பித்தோம்ல, அங்கேருந்து ஃபாரஸ்ட் என்ட்ரி வரைக்கும் 2 kilometers. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டே நம்ம கேம்ப் சைட் போய் ஸ்டே பண்ணுற வரைக்கும் 14 kilometers. அப்புறம் மேலே நம்ம ஏறி இறங்குறது 6 + 6 12 kilometers. திருப்பி கீழே நம்ம இறங்கி வர்றது 14 kilometers. அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம்னா அது ஒரு 2 kilometers. எவ்ரி 2 kilometersக்கும் ஒரு கேம்ப் இருக்கும். இந்த 2 kilometers இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் புல்லுக்காடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் கூட இருக்காது, மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது. வெயில் அப்படியே மண்டையில் அடிக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒன்று ஏர்லியாக பண்ண பாருங்கள், இல்லைன்னா லேட்டாக பண்ண பாருங்கள். இது எப்படின்னா லாஸ்ட் 2 kilometersக்கு முன்னாடி இருக்கும் அந்த புல்லுக்காடு. இதை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஸாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஏறினீங்கன்னா உங்களுக்கு நம்ம கேம்ப் சைட் வந்துடும். எவ்ரி 2 kilometersக்கும் ஒரு கேம்ப் இருக்கும். அதில் நம்ம போக முடியாது. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. நீங்கள் கொண்டு போன லஞ்சை வழியிலேயே சாப்பிடலாம், இல்லை மேலே போய் கூட சாப்பிடலாம். மேலேயும் உங்களுக்கான லஞ்ச் இருக்கும். இதுதான் கேம்ப் சைட்டோட பேக் சைட். இது தாண்டி இப்படி தான் நம்ம நடந்து போகணும். போனீங்கன்னா பின்னாடி இப்படி இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு அருவி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே செக்லோடடாக இருக்கும், போய் குளிக்கலாம். எல்லாருமே போய் குளிப்பாங்க. ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த பக்கம் போகணுன்னு. ஸோ இந்த இடத்துல ஏன் அவ்வளோ பெரிய குழி வெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே கேம்ப் சைட்டில் 6 மணிக்கு மேலே அனிமல்ஸ் நிறைய நடமாட்டம் இருக்கும். இவ்வளோ இருட்டாக இருக்கும். நான் நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தனியாக எழுந்து போகும்போது இவ்வளோ டார்க் இருட்டாக இருந்தது. உங்களுக்கு லைட்டே கிடையாது. ரிட்டன் வரும்போது மட்டும் இந்த இடத்துல இந்த கிச்சன் ஆண்ட ஒரு லைட் இருக்கும். இதுதான் அங்கே இருக்க லைட்டே. ஸோ இவ்வளோ ஒரு டார்க்கான பிளேஸ், ஃபுல்லாக சுற்றி அனிமல்ஸ் இருக்கும். தூங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். எவ்ரி 2 kilometers ஒரு கேம்ப் சைட் இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல வெறும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு சுற்றி அதை 10க்கு 10 அடி குழி தோண்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம படுக்கிற அந்த கேம்ப் சைட் சுற்றி இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் தாண்டி வரக்கூடாதுன்னு. 6 o'clock மேலே யாரையும் வெளியே இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கேம்ப் சைட்டை தாண்டி, அந்த குழியை தாண்டி போகிறவங்க நடந்து போனது காமிச்சேன், அந்த மாதிரி யாரையுமே போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் இருக்கும் போதும் 2 days கரடி வந்தது. இது ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட். கரடியும் யானையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்னு சொன்னாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் டே ட்ரெக்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏறி ஃபுல்லாக போக ஆரம்பித்தோம். இங்கே தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ரெக். இது கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருந்தது. இது பொங்கப்பாறை. இந்த இடத்துல தான் தாமிரபரணி உருவாகிற ஒன் ஆஃப் த பிளேஸ். எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி அப்படியே வழிஞ்சு கொட்டுறது ரொம்ப அழகாக இருந்தது. இது மழை இல்லாத டைம். அப்போவே சுற்றி நல்ல தண்ணி. ஆனால் மழை பெஞ்சால் இங்கே யாரையும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சர். ஃபுல்லாக வழுக்கும். மேலே ஃபுல்லாக மொட்டை பாறை தான். அதில் தான் நம்ம கயிறு கட்டி ஏற போகிறோம். ரொம்பவே அட்வென்ச்சரஸாகவும் சூப்பராகவும் இருந்தது. நைட் ஆனால் ரொம்ப சில்.
அதே மாதிரி மேலே ஃபுல்லாக பனி மூடி இருந்தது. நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு பனி கிடையாது. பட் நான் கீழே இருந்து பார்க்கும்போது அந்த பாறை ஃபுல்லாக பனி மூடி தான் இருந்தது. நாங்கள் இருக்க கேம்ப் சைட்லேயே 10 டிகிரி 15 டிகிரி வரைக்கும் போச்சு. அதுவே ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நம்மளால் குளிர் தாங்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ஷீட் கொண்டு வந்துருங்க. ஸ்லீப்பர் ட்ரெயினில் இருக்க அந்த சீட் மாதிரி தான் உங்களுக்கு பெட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கேம்ப் சைட்டில் 20லேருந்து 25 பேர் படுக்கலாம். சார்ஜிங் போட்டு 2 தான் இருக்கும். கடைசியாக ஏறி வந்து நம்ம அகஸ்தியரை பார்த்துட்டோம். அங்கே ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லுக் இருக்குது. ஸோ இங்கே 12:30 வரைக்கும் மேலே இருக்க நம்மள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்ட் நம்மள கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே இருக்க அலோவ் கிடையாது. அன்றைக்கே ஏறி செகண்ட் டேவே இறங்குறவங்க கீழவே பேஸ் கேம்ப் இல்லை, அதை விட கீழே போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் நல்லா லீஷராக ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இறங்கி நாங்கள் பேஸ் கேம்பில் தான் போனோம். பேஸ் கேம்புக்கு போகவே 3 மணி ஆச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லன்ச் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அதுவும் நமக்கு வெயிட் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நடக்க ஈஸியாக இருக்கும். 6 கிலோமீட்டர்ஸ் மேலே ஏறி இறங்குறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். போகிற வழியில் எல்லா இடத்துலையும் தண்ணி. முடிச்சுட்டு நைட்டு வந்து பெரிய பாட்டு தாங்க. இது எல்லாமே மலையாள பாட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் நான் நல்லா கைத்தட்டி வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ பாவம், ஒரே தமிழ் பொண்ணாக இருக்காதுன்றதுக்காக எனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 9 o'clock எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்டையர் கேம்ப் சைட்டில் 3 ரூம் இருக்கும். 1 விமென்ஸ்க்கு 2 மென்ஸ்க்கு. விமெனோடதில் ஒரு 20 பேர் 25 பேர் படுக்கலாம். ஆனால் அதில் 2 சார்ஜ் போட்டது தான். ஸோ பவர் பேங்க் கொண்டு வர்றது நல்லது. அது இல்லாமல் நல்ல குளிர் இருக்கும். ஸோ பெட்ஷீட்டும் ஜர்க்கினும் மேண்டேட்ரி. இதெல்லாம் முடிச்சுட்டு கிடச்ச புது ஃப்ரெண்ட்ஸோடு நான் ட்ரிவாண்ட்ரமில் மந்தி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இது சீசனல் புக்கிங். ஆஃப் சீசன் புக்கிங் பற்றி நான் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் தென், சுகன்யா சைனிங் ஆஃப்.